ரவுண்ட் 2 மேட்ச் இது. மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ப்ளூ கோல்டன் வெர்சஸ் குட்டி ஃபாரவர். டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க அந்த ப்ளூ கோல்டன். இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர், முதல் 2 ஓவர் காமன் பவர் பிளே, 4 பால் யூஸ் பண்ணணும். முதல் ஓவர் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக எடுக்க முடியல, 10 ரன் ஆடினாங்க. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க செகண்ட் ஓவரில். ரமேஷ் அவர்கள் ஒரு 6 அடித்ததுக்கப்புறமா விக்கெட் விட்டு போயிருந்தார். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பெருமாள். ஓவர் பிடிக்கிற முதல் பந்து, ஓவர் பிச்சர் பந்து, அவுட் சைடு ஆஃபில் டாட் பால். விக்கெட்டு பெருமாள். தாடி போன பால் வைடு, கேட்ச் கேரி ஆகாது. சத்யா ஃபீல்டர் குத்தி தெளிவாக நின்ட்டாருங்க. வரும் நல்ல த்ரோ, டபுள் எடுத்திருக்காங்க அதுலேயும். விக்கெட்டு பெருமாள். அப்போ யாருக்கரா வந்தார், சிங்கிள் மாற்றிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மதன். அடுத்த வந்து விக்கெட் வந்து பேட்டில் ஒரு இன்சைட் எட்ஜ். 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சு போச்சு. 18 ஸ்கோரு, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க குட்டி ஃபாரவர். 3rd ஓவர் போகிறதுக்கு அஜித் அம்மான் வந்திருக்காங்க. அவருக்கான செகண்ட் ஓவர் இது. ஃபர்ஸ்ட் ஒன் ஆங்கிள் அதே பண்ணார். செகண்ட் ஒன் ஏஜ் அண்ட் கான். அதே பந்து லைனை கொஞ்சம் உள்ளே கொண்டாந்தார். விக்கெட்டுக்கு அப்புறம் 2 டவுன் பேட்ஸ்மேனா சூர்யா. 3rd பால் ஓவரில் ஒரு சீக்கி ஷாட்டுக்கான முயற்சி, பாடியில் பட்ட மாதிரி இருக்குது. பையில் ஒரு சிங்கிள் மாற்றிருக்காங்க. அண்டர் கட்ரா லோட்டாஸாக எடுத்தார். சத்யாவை தாண்டி அங்கே போக வாய்ப்பு இல்லை. காற்றுல த்ரோ வரல, டபுளாக எடுத்திருக்காங்க. அமௌண்ட் பெருமாள். பிச்சிலிருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். ஐயோ, அமௌண்ட் சூர்யா ஆங்கிளாகவே பண்ணியிருக்காரு. டாட் பால் போட்டு ஓவரை முடிக்கிறாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 2 விக்கெட் விட்டு 22 ஆடி இருக்காங்க குட்டி ஃபாரவர். அடுத்த ஒரு விக்கி வந்திருக்காங்க. அவருக்கான செகண்ட் ஓவர். அஜித் அமான் மற்றும் விக்கி போன ரவுண்ட் மேட்சஸில் எப்படி ஸ்பெல் போட்டாங்களோ அதே மாதிரி ஸ்பெல் போட்டுட்ருக்காங்க. பெருமாள் ஸ்ட்ரைக்கில் நல்ல வேகம், நேராக தூக்கி காலில். ஒரு ஈஸி விக்கெட்டா அப்படின்னு பார்த்தா அடிக்க முடியல. அடுத்த பந்து அவுட் சைடு ஆஃபில் டிரைவ் வந்துக்கு போட்டாங்க. ஃபாஸ்ட்டாக பேட்டை ஃப்ளாஷியாக விட்டார். டாட் பால். விக்கெட்டு பெருமாள். பேட்டில் ஆடி இருக்காங்க. நேருக்கு நேராக போயிருக்கு. லாங் ஆனில் சத்யா ஃபாஸ்ட்டாக இருக்கார். சிங்கிள். நல்ல யாருக்கார் துரத்தி போட்டார். ஸ்டெம்புக்கு ஒரு ரன் எதிர்பார்த்தேங்க, காலை பார்த்தே போட்டார். விக்கெட்டு பெருமாள். தட்டி விட்டாருங்க. ரெண்டு எடுத்திருக்காங்க. அவரோட கடைசி பந்து டாஸ் பால் குத்தி போயிருக்கு. அவரை தாண்டி போக வாய்ப்பு கிடையாது. காற்றுலேயே உள்ளே வந்துடும். டபுள் எடுத்திருக்காங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 28 ஸ்கோர், 2 விக்கெட் விட்டு குட்டி ஃபார்வர். அடுத்த ஒரு விண்டு விஜி. முதல் பந்தே பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. விண்டுக்கே கையில் கொண்டு போய் கொடுத்துருக்கு. விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு இந்த ஓவரை. விக்கெட்டுக்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் சூர்யா. செகண்ட் பால் ஃபாஸ்ட்டாக போட்டார். ஆக்ஷன் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஆக்ஷன் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. பந்தை உடச்சார். 3rd ஒன் டவுன் த விக்கெட்டு போய் அங்கே ஒரு ஃபீல்டர் தமிழ். ஆஹா, பால் பவுண்ட்ரியும் போகலைங்க, உள்ளே வந்துச்சு அவர் கையில் பட்டு. டபுள் எடுத்திருக்காங்க. அடுத்த பந்து ஏஜ் அண்ட் கான். போன பந்தில் கிடைக்க வேண்டிய விக்கெட்டு இப்போ கிடச்சிருக்கு. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் அழகு. விஜய் அவர் தண்ணி வர பிடிக்கணும். பிச்சில் அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அவுட் சைட் ஆஃப்லேயே கரெக்டாக மெயின்டைன் பண்ணார். நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட்டாக இருந்துச்சு. 1 பவுன்ஸில் ஃபீல்டர் தமிழ் அவர் கைக்கு போயிருக்கு. டபுளாக மாற்ற முயற்சி இருக்கும். அது 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 33 ஸ்கோர். இது வரைக்கும் 4 விக்கெட் விட்டுருக்காங்க குட்டி ஃபாரவர். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு ரஞ்சித் வந்திருக்காங்க. சூரிய ஸ்டிக்கில் முதல் பந்து நேருக்கு நேராக போயிருக்கு. சரியாக படலாம்னு சொல்லுவேன். நல்ல ஃபீல்டரு லாங் ஆனில் வச்சுருந்தாங்க. சத்யா வச்சுருந்தாங்க. டேக்கன். முதல் பால் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஓவரை. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன். செகண்ட் பால் ரஞ்சித் இவர் பிடிக்கிற முதல் பந்து அவர் கையில் பட்டே தெரிச்சிருக்கு. சிங்கிள் மாற்றிருக்காங்க. 3rd பால் இன்சைட் எட்ஜு ஸ்டம்பில் பட்டுருச்சு. ட்ராக் ஆன். விக்கெட் கிடச்சிருக்கு. 8th விக்கெட்டு இந்த ஓவரில்.
அடுத்த நியூ பேட்ஸ்மேன் மாறன். நேருக்கு நேரா ஃபீல்டரையும் தாண்டி பேருக்கு பிடிக்கிற முதல் பால். ஒரு மாற்ற கொண்டாந்துருக்காரு, 6 அடிச்சிருக்காரு. அடுத்த வந்து ரஞ்சித் அவுட் சைட் ஆஃப்ல வந்துச்சு, அவுட் சைட் ஆஃப்லேயே ப்ளே பண்ணார். பெரிய கேப் அந்த இடம், லாங் ஆஃப் விரட்டிட்டாருங்க. ஃபாஸ்ட்டாக விரட்டி இருக்காரு, 2 எடுத்திருக்காங்க அதை யூஸ் பண்ணி. 3-4 மாத்திர முயற்சியில் நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. 4 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. 10 ரன்னு கடைசி 2 பந்தில். முக்கியமான பந்து ஃபஸ்ட் லாஸ்ட் ஒன். டார்கெட் டிசைட் பண்ண போட பந்து லோட்டாஸ் இன்ஃபீல்டுக்குள்ளேயே இருக்குது. சிங்கிள் எடுத்திருக்காங்க. ஏமாத்திட்டாருங்க. ஸோ ரன்னு ப்ளஸ் ரன் அவுட் இதோட முதல் இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. இந்த டார்கெட்டுக்கு மிக மிக முக்கியமாக இருந்தது கடைசியாக வந்த மாறன். அவர் அடித்த 6, அப்புறம் ஓடி எடுக்கப்பட்ட 4 ரொம்ப வைட்டலாக இருக்க போகுது. அது ரவுண்ட் 1 வந்து அதே பேர் வந்திருக்காங்க, மணி மற்றும் விக்ரம். செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் லோட்டாஸ் கேப்பில் பிளேஸ் பண்ணார். த்ரோ வராது, எப்படி பார்த்தாலும் வரவே வராது. எதிர்காலத்தில் டபுள் எடுத்திருக்காங்க. செகண்ட் பால் தரையோட தட்டிட்டாரு, சிங்கிள் மாற்றிட்டாங்க. மணி அவர் பிடிக்கிற முதல் பந்து நேராக தூக்கி பாடியில். ஐயோ, ஜஸ்ட் ஸ்டெம்புக்கு மேலே போச்சு, சிங்கிள் மாற்றிட்டாங்க பையில். பிரவீன் டு விக்ரம், சிங்கிள் மாதிரிருக்காங்க. பிரவீன் டு மணி. ஐயோ, பிடிச்சிருந்தா லோட்டாஸ் பிடிச்சிருக்கலாம் நேருக்கு நேராக. ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் கடைசி வந்து டவுன் த விக்கெட் போனார், சரியாக படலை. புடி தம்பி குட்டி தம்பி சிங்கிள் எடுத்திருக்காங்க. கேட்ச் கேரி ஆகலை, அவர்கிட்ட ஓவர் முடிக்கிறாங்க. முதல்ல ஓவர் முடிவில் விக்கெட் எதுவும் இல்லாமல் 6 ரன் ஆடிருக்காங்க ப்ளூ கோல்டன். ஓவர் பிளேயில் கடைசி ஓவர் போகிறதுக்கு பெருமாள் ரைட் ஆம். ஓவர் விக்கெட்லேருந்து ஃபஸ்ட் ஒன் மணிக்கு. கேட்ச் கேரி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அம்பையர்ஸ் கால், விக்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த ஓவரோட முதல் பாலே பிரேக் த்ரூ, எல்லாம் டைப் பண்ணி பிடிச்சிட்டாரு முன்னாடி. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய 1 ரன் விண்டு விச்சு. போன பால் வைடு, ரீபால் அந்த பால். லோட்டாஸ் அவுட் சைட் ஆஃப்ல வந்துச்சு, அவுட் சைட் ஆஃப்லேயே ப்ளே பண்ணியிருக்காரு. மாறனை தாண்டி போயிருக்கு, டபுள் எடுத்திருக்காங்க. அது சிமிலர் டிஸ்மிஸலுங்க. இந்த ஆட்டமில் இந்த 2 பேட்ஸ்மேனுமே இந்த ஊரில் தான் அவுட் ஆகி போயிருக்காங்க. ஒரே கைண்ட் ஆஃப் டிஸ்மிஸல். கீப்பர் கைவிசம் பார்க்க முடிஞ்சிச்சு. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் தமிழ். பெருமாள் டு தமிழ், பேட்டில் ஆடி இருக்காரு. ஃபீல்டர் கையில் அடிச்சுட்டே ஓடி இருக்காங்க. த்ரோ விலகிருச்சுங்க, சிங்கிள் மாற்றிருக்காங்க. பெருமாள் டு விக்ரம். ஐயோ, வச்சு போட்டாங்க, கையில் பட்டுச்சு. நல்ல எஃபர்ட், கையில் இன்ஜுரியோட. சூர்யா அவர்கிட்ட டவுன் த விக்கெட்டு போனார். குவாலிட்டியான ஷாட்டை பார்க்க முடியுது. எஸ், விண்டுக்கே எடுத்துகிட்டு போயிருக்கு. ஓவர் த ஃபென்ஸ் இன்டு த ஆடியன்ஸ். ஆடியன்ஸே பார்த்து 6 கொடுத்துருக்காங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 2 விக்கெட் விட்டு 17 ஆடிருக்காங்க ப்ளூ கோல்டன். அடுத்த ஒரு அகைன் பிரவீன் வந்திருக்காங்க, அவருக்கான செகண்ட் ஓவர் இது. பவர் பிளே முடிஞ்சு அவுட் சைட் சர்க்கிளில் 5 பேர் நிற்கலாம். ரைட் ஆம் அரௌண்ட் த ஸ்டிக்லேருந்து ஃபஸ்ட் ஒன் விக்ரமுக்கு. வெயிட் பண்ணார், பாடிக்கு க்ளோஸாக ஒரு சிங்கிள் தட்டி விட்டு எடுத்துட்டார். செகண்ட் பால் பிரவீன் டு தமிழ். ஸ்டெம்ப்ஸை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி ஆடினார். அலையில பக்கம் போயிருக்கு. பெருமாள் டீப்லேருந்து வரணும், மிட் விக்கெட்டில் இருந்தார். ஸோ 2 எடுப்பாங்க. அடுத்த பந்து தேர்ட் பால் இறங்கி போய் ஆடினார். மணிக்கிட்ட போயிருக்கு, சிங்கிள். அடுத்த பந்து பிரவீன் டு விக்ரம். சிக்கி ஷாட்டுக்கான முயற்சி, தெளிவாக போட்டார் அவுட் சைட் ஆஃப்லேயே. பேக்ஃபுட்லேயே ப்ளே பண்ணார். இதையும் டபுள் எடுக்க முயற்சி எடுப்பாங்க இல்லைங்க. சூர்யா ஃபாஸ்ட்டாக வந்துட்டார், சிங்கிள். ஒரு கடைசி பந்து மூணு ஓவர் முடிவில் 23 ஸ்கோரு, 2 விக்கெட் விட்டு ப்ளூ கோல்டன். அடுத்த ஒரு போகிற மணி வந்திருக்காங்க. மீதமுள்ள 18 பாலில் 22 தேவை. ஒரு விக்கெட்லேருந்து முதல் பந்து 4. ஐயோ, டைவை போய் விட்டுட்டாரு, சிங்கிள் எடுத்திருக்காங்க. செகண்ட் பால் விக்ரம் ஸ்டெக்கில் இங்கே இருந்துச்சு பந்து, சிங்கிள்.
தேர்ட் பால் தமிழ் ஸ்ட்ரைக்கில் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. போன பால் அம்பையர் செக் பண்ணிட்டு பேசிட்டு விக்கெட் கொடுத்துருக்காரு. இன்சைட் பேட்டில் ஒரு எட்ஜ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. கீப்பர் கையில் வந்துருந்துச்சு பந்து. ஸோ தமிழ் ஆட்டமிலேருந்து வெளியே. விக்கெட்டுக்கு அப்புறம் வந்திருக்கக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் சத்யா. மணி இந்த சத்யா பிடிக்கிற முதல் பந்து பேட்டில் ஆடி இருக்காருங்க. ராஜ் மேலே பட்டிருக்கு. சிங்கிள். விக்ரம் ஸ்ட்ரைக்கில் பாடியில் பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். சிங்கிள் எடுத்திருக்காங்க. சத்யா ஸ்டிக்கில் பேட்டில் கரெக்டாக ஆடிடுறாரு. பேக் ஃபுட்லேயே வெயிட் பண்ணார். டீப் இந்த கிரீஸ் வேறு நிற்கிறாரு. சிங்கிள். ஓவர் முடிக்கிறாங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 28 ஆடிருக்காங்க ப்ளூ கோல்டன். 12 பால் பாக்கி இருக்குது. 12ல் 17 தேவை. மீதமுள்ள 12 பாலில் 18 தேவை. அடுத்து ஒரு பெருமாள் வந்திருக்காங்க. அவருக்கான செகண்ட் ஓவர். சத்யா ஸ்டிக்கில் ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ஓவரில் ஷிப் பண்ணி மேலே ஏற்றிருக்காரு. காற்றுக்கு வலையும் கைக்கு போயிருக்குங்க. தெளிவாக பார்த்து எடுத்துட்டாரு. விக்கெட்டு. விக்கெட்டுக்கு அப்புறமா அடுத்த பேட்ஸ்மேன் சரத் வராங்க. செகண்ட் பால் கைக்கு போயிருக்குங்க. ஷார்ட் பாயிண்டில் பேக்வர்ட் பாயிண்டில் குட்டி தம்பி ஃபீல்டர் நல்லா டேக்கன். பேக் டு பேக் 2 விக்கெட் இந்த ஓவரில். விக்கெட்டுக்கு அப்புறம் வந்துடக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் லெஃப்டி வந்திருக்காங்க. விஜய் ஒரு பிடிக்கிற முதல் பந்து அவுட் சைட் ஆஃப்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின்டைன் பண்ணார். போன பால் போயிட்டு ரீபால் அந்த பால் சுவிட்ச் ஹீட்டு பேட்டில் பட்டிருக்கு. ஆளே இல்லாத பக்கம் ரொம்ப பெரிய கேப்னா அதுதான் இந்த கிரவுண்ட்லேயே இப்போதைக்கு. பவுண்டரி இது வரைக்கும் போகலக்க. இப்போ போயிருச்சுங்க. மணி விரட்டி பார்த்தாரு. காற்றுக்கு வளைஞ்சிருச்சு. லாஸ்ட் ரிமைனிங் இந்த ஓவரில் டவுன் விக்கெட்டு போனார். லென்த்தை பிஃபோராக வச்சாங்க. சுற்றிட்டார் ஃபாஸ்ட்டாக. வந்து அவ்வளோ ஸ்லோவாக வந்துச்சு இந்த தடவை. முக்கியமான வந்து இந்த ஓவரோட கடைசி பந்து லோட்டாஸ் நேருக்கு நேராக பிக் பண்ணார். ஏப்பா டிஸ்டன்ஸ் போ ரோட்டில் போன பஸ்ஸில் போய் குத்திருச்சு பந்து. பெரிய மேக்ஸிமம் மேட்சை மாற்றக்கூடிய மேக்ஸிமம் ஒரு பவுண்டரி அடிச்சிருந்தார். ஒரு 6 அடிச்சிருந்தார். 10 ரன் அவர் கையிலேருந்து இந்த ஓவரில் மட்டுமே. 5 ஓவர் முடியல 39 ஆடி இருக்காங்க ப்ளூ கோல்டன். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒரு மேட்ச் போகிறதுக்கு ராஜ் வந்திருக்காங்க. நியூ பவுலர். 6 பால் முதல் பந்து தகுந்த விக்கெட் போனார். பிச்சிலேருந்து டர்ன் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கு. லெஃப்ட் ஆர்ம். செகண்ட் பால் புல்டாஸாக வாங்கினார். வேந்த விக்கெட்டில் போகும்னு பார்த்தா மிட் விக்கெட்டுக்கு போயிருக்கு. டபுள் எடுக்க முயற்சி. காற்றுல ஸ்லோ ஆகிடுச்சிங்க. இல்லாட்டி சான்ஸ் இருந்துச்சு. ரன் அவுட்டுக்கான சான்ஸ் இருந்துச்சு. 2 எடுத்திருக்காங்க. தேர்ட் பால் ஓவரில் 4-5 தேவை. ஃபுல் டாஸ் பால் மாட்டார்னு ஒரு அடி. ஐயோ என்ன ஒரு கேட்ச் அது. விக்கெட்டுக்கு அப்புறம் வந்துருக்க நியூ பேட்ஸ்மேன் சார்லஸ் வந்திருக்காங்க. 3 பால் பாக்கி இருக்குது. 3ல் 5 தேவை. நல்லாவே திருப்பி இருக்காரு. இங்கே நிற்க வச்சு அங்கே ஓட வைக்கிறாங்க. லெஃப்ட் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கு வர போகிறாங்க லாஸ்ட் 2 பாலுக்கு. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் அஜித் அம்மான் வராங்க. ஸ்ட்ரைட்டை ஓப்பனாக விட்டுருக்காங்க. லாங் ஆனில் ஃபீல்டு கிடையாது. ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காரு. அகெயின் ஒரு ரன் அவுட்டு. முக்கியமான வந்து மேட்ச் பால் 5 ரன் தேவை. அடித்தா மேட்சை வின் பண்ணலாம்னு சொல்லும்போது டிஃபெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிஃபெண்ட் பண்ணி இந்த மேட்சை குட்டி ஃபார் அவர் வின் பண்ணுறாங்க. அப் அகெயின்ஸ்ட் தஞ்சாவூர் ப்ளூ கோல்டன். இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் ரவுண்ட் 2 மேட்ச்சில் கடைசியாக வந்து ஒரு மாற்றம் கொண்டு வந்த மாறன் அவருக்கு குட்டி ஃபார் அவர் டீம் பிளேயர்